பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிய கிருபை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். தேவனுடைய பெரிய தயவுள்ள கரங்கள் நம்மை ஆசீர்வதித்தது. தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினது. அநேக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கார். எத்தனையோ காரியங்கள் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நமக்கு பதிலை அனுப்பினார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை யார் மாற்றி போட முடியும்? இந்த கல் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, வியாதிங்கிறதான ஒரு பெரிய கல், இந்த சூழ்நிலையை பண பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனையோ கல் போன்ற ஒரு பெரிய முன்பாக இருக்கக்கூடிய இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? இந்த கல்லை எப்படி புரட்டி போட முடியும் என்கிறதான ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட சிந்தையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்ல விரும்ப. மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்திலே அந்த ஸ்திரீகள் பேசிக்கொண்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு வாசிக்கலாம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவர் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். அவர்கள் அங்க பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த கல், அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்கு. இந்த கல்லை யார் புரட்ட முடியும்? அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கல்லை எப்படி பேச? ஒருவேளை நீங்க பேசிக்கொண்டு இருக்கலாம், என் சூழ்நிலைகளை யார் எனக்கு புரட்டி போட முடியும்? உங்கள் குடும்பத்தில் உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கலாம், தனிமையில் உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கலாம். இந்த கல்லை எப்படி புரட்டி போட முடியும்? யார் எனக்கு இந்த கல்லை புரட்டி போடுவார்கள்? என் சூழ்நிலை யாரை மாற்றி அமைக்க முடியும்? எந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வியாதியிலிருந்து எப்படி, இந்த வியாதிங்கிற கல்லிருந்து எப்படி வெளியே ஒரு புரட்டி போடப்பட்டு ஒரு விடுதலை எப்பொழுது எனக்கு உண்டாகும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஃபினான்சியலில் நீங்கள் உட்கார்ந்து காத்துக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வேலைக்கான காரியங்கள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், இந்த கல்லை எப்படி புரட்டி போட முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு கல்லை புரட்டி போடுகிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இவர்கள் இந்த நமக்கு தெரியும், இந்த மார்க் 16 அதிகாரத்திலே இயேசுடைய சிலுவை மரணத்திலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போது அந்த அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போய் சொல்றாங்க, அந்த பெண்கள் பேசுறாங்க, இந்த கல்லை நமக்கு யார் புரட்டி போடுவார்கள்? இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய பெரிய இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் சொல்லி அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பேச்சில் உட்கார்ந்து கொண்டு, இன்னைக்கு நீங்க அப்படி ஒருவேளை உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்ற, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. அவர்கள் அந்த வசனம் சொல்றது, கீழே ஒரு வசனம் அதுக்கு வாசிங்கள், அந்த 4வது அதிகாரத்தை வாசிங்கள். 4வது வசனம். அந்த கல் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கதை கண்டார். இங்கு ஒரு அந்த நம்முடைய வேதாகமத்தில் காட்டும் பொது மொழிபெயர்ப்பில் அழகா இருக்க சொல்லி வாசிகள். இந்த பொது மொழிபெயர்ப்பை வாசிக்கலாம். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கினார்கள். நோக்கிய பொழுது, அல்லேலூயா, அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நிமிர்ந்து உற்று நோக்குங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தர். சகரியாவின் புஸ்தகம் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தர். அவர் சொல்றாரு, நீங்கள் நிமிர்ந்து, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆனால் அவர்கள் நிமிர்ந்தார்கள், நிமிர்ந்து உற்று நோக்கினார்கள். இதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்க உட்கார்ந்து புலம்பிக் கொண்டே இருக்கலாம், நீங்க உட்கார்ந்து இது எப்படி, இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி மாறும் என்று சொல்லி நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டே கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்களாம். அவர்கள் எப்படி பார்த்தாங்களா? நிமிர்ந்து பார்த்தார்கள். நீங்க உற்று நோக்கி, நீங்கள் நிமிர்ந்து பார்க்க தேவன் விரும்புகிறார். நிமிர்ந்து அவர்கள் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸை பார்க்கிறாங்க அந்த இடத்துல. அது வரைக்கும் அவங்க டிஃபரன்ஸை பார்க்கல, உங்க கண்கள் தெரியல.
அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, ஐயோ இந்த பிரச்சனையை, இந்த பெரிய கல் உட்கார்ந்து இருக்கு, ஒரு பெரிய லார்ஜ் ஸ்டோன் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்திலே, பெரிய கல் இருக்கு, இந்த கல்லை புரட்ட முடியாது, ஏன்னா முத்திரை போடப்பட்டு இருக்கிறது, அரசாங்க முத்திரை போடப்பட்ட ஒரு பெரிய கல். இந்த முத்திரை போடப்பட்ட இந்த சூழ்நிலை, இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவங்களுக்குள்ள குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, ஒருவேளை உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ல முத்திரை போடப்பட்டு இருக்கலாம், உனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி உனக்கு முத்திரை போடப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் முத்திரையை உடைத்து அந்த கல்லையின் விலக்கி வைத்து உனக்கு வர வேண்டியவைகளை கர்த்தர் வரப்பண்ணுகிற தேவன். அவர்கள் உற்று நோக்கினார்களா, அவர்கள் நுற்று நோக்கி அதை பார்க்க ஆரம்பிச்ச. இன்னைக்கு நீங்க பார்க்க தேவன் விரும்ப இந்த மாதத்திலே பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறதுக்கு அல்ல, நீங்கள் உற்று நோக்கி பார்க்க தேவன் விரும்ப. அவர்கள் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க, அது வரைக்கும் பார்க்கல. அவங்க வந்து அந்த கலரை, இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எங்கே நடக்க போதும், நடக்கிற சான்ஸ் இல்லை. ஏன்னா பெரிய கல், முத்திரை வேற போட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாமே நடந்துருக்குது, நடக்கிற சான்ஸ் இல்லை அப்படிதான் சொல்லி அவங்க யோசிச்சுட்டு நின்று பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க, இந்த கல்லை யார் யார் புரட்டி போட முடியும், என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இதுக்குள்ளே போக போகிறோம், யார் நமக்கு உதவி செய்வாங்க, எனக்கு இந்த தேவைகள், இந்த காரியம் யார் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போ அவர்கள் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்களோ, ஏதோ சம்திங் சேஞ்ச். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உற்று நோக்குங்கள். நீங்கள் உற்று நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். வேதத்தில் நிறைய காரியங்கள் உற்று நோக்கி பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமணத்தாலும் அல்ல, என் ஆவியினாலே நீங்க உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, அது தேவன் சொல்றாரு, பலத்தினாலோ பராக்கிரமத்தினால அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆக பண்ணுகிற தேவன் உங்கள் நடுவில், உன் அருகில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க நடுவில் உட்கார்ந்து இருக்க, உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய பெரிய கரம் உங்க மேலே வந்து அமரப்போகிறது. உங்க கண்களை நீங்கள் நோக்கி பார்க்க தேவன் விரும்புகிறார். உங்கள் கண்களை உற்று நோக்கி உயர்த்த தேவன் விரும்புகிறார். நீங்கள் எங்க நோக்கி பார்க்கணும் அங்க நோக்கி பார்க்க தேவன் விரும்புகிறார். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல அல்ல, நீங்க உட்கார்ந்து புலம்புறது அல்ல, நீங்க புலம்பலை விட்டு விடுங்கள். இந்த மாதத்திலே உங்க கண்கள் எப்பொழுதுமே உற்று நோக்க ஆரம்பிக்கட்டும். அவர் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது சம்திங் சேஞ்ச். ஏதோ ஒன்று, யாரோ ஒருவர் கல்லை புரட்டி இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது, ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்து இருக்கிறதை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அங்கதான் அங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த கல் புரட்டி போடப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பெரிய கரம் இந்த நாள் அந்த கல்லை புரட்டி போடுகிற தேவன் உங்க நடுவில் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 22:13 வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பாருங்க, இங்க ஒரு ஆபிரகாமுடைய சம்பவம் நமக்கு தெரியும். 22வது அதிகாரம் தெரியும். 22வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை பேசுவார். அப்பா, உன்னை கூப்பிட்டு கேட்பார், உன் ஏக புத்தன் ஏக சுதன் ஒரே குமாரன் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லும் போது அவன் ஒண்ணுமே பேச மாட்டான், அப்படியே கூட்டிட்டு வருவான். கர்த்தர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஈசாக்கு கேட்பான், அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க ரெண்டு பேரும். அவங்க அங்கேருந்து வீட்டில் காலையில் அதிகாலையில் அவர்கள் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு வருவாங்க. அந்த தேவன் குறிக்கப்பட்ட அந்த மலைக்கு வந்ததுக்கப்புறம் வேலைக்காரர் கீழே நிற்க சொல்லிட்டு சொல்லுவார். ஆபிரகாம் சொல்லுவார், நாங்கள் இங்கே கீழே நில்லுங்கப்பா, நானும் பிள்ளையாடான விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்லி விறகுக்கான கட்டை எடுத்துக்கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் அப்படி மேலே போவார்கள். போய்கொண்டு இருக்கும் பொழுது ஈசாக்கு கேட்பாரப்பா, எல்லாமே எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லிட்டீங்க, பலிக்கான மிருகங்கப்பா. அவர் சொல்ல, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி இந்த அவன் சொல்லுவான். ஆனா உன்னாங்க மாம்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். யெகோவா ஈரே அப்படி தைரியமா சொல்லிட்டான். ஆனா இப்ப அங்க போய் அந்த சூழ்நிலைகள் போறா மேல போய் 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 அவனுடைய அந்த ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டும் பொழுதோ அந்த கட்டைகள் அடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஷேக் இருந்துட்டே இருந்திருக்கும். யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டோமே, எப்போ பலி இருக்கும், பலி பார்த்து
கொள்ளப்படுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே அந்த யோசித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் அவன் தேவனுக்கு மேல இருக்கிற விசுவாசத்தை மாற்ற முடியாது. அந்த விசுவாசத்தை மாற்ற முடியாது. அவனுடைய பலி செலுத்துவதற்காக எல்லா காரியத்தை முடிச்சு ஃபைனலா ஈசாக்க கட்டி பலிபீடத்துல மேல கிடத்துற வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ள இந்த பலி மிருகம் அந்த எப்போ பார்த்து கொள்ளப்படும், எப்பொழுது பார்த்து கொள்ளப்படும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும். அப்படி இருந்து கொண்டு இருந்தாலும் அவன் ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய கத்தியை வைக்கும் பொழுது ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொல்லும் பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படி சொன்ன உடனே கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது வசனம் அழகா சொல்லுகிறது 22:13. அதுல பொது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கு. வாசிங்கள் இந்த பொது மொழிபெயர்ப்பை. அப்பொழுது ஆபிரகாம் அவன் கண்களை உயர்த்தி பார்க்கிறானா. எப்படி பார்த்திருப்பான்? கண்களை உயர்த்தி பார்த்தானா அவன் உயரமா இருக்கக்கூடிய அந்த சிலுவையை நோக்கி பார்த்திருப்பான். உயர்த்தி அவன் பார்த்தானா. உயர்த்தி பார்த்தா அங்கு ஒரு அவனுக்காக பலி செலுத்தும்படியாக ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்கு இருந்தது. அவனுக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, உலகம் தோன்றதற்கு முன்பாகவே அடிக்கப்படும்படியாக முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவருக்காகவே காத்திருந்தது. அதை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக அதை பலியிடுகிறார். இன்றைக்கும் அதே மலையில தான் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியிடப்பட்டார், நமக்காக முன்குறிக்கப்பட்டார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அவர் முன்குறிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்படும்படியாக ஆட்டுக்குட்டியாய் முன்குறிக்கப்பட்டிருந்தவர். அவர் முன்குறிக்கப்பட்டார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆபிரகாம் அந்த பலி செலுத்துற இடத்துல அந்த ஈசாக்கை பலி செலுத்த அவர் பலியாய் மாற்றப்பட்டார். அதே பலிதான் இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, ரோமர் 8:32 சொல்லுது, தம்முடைய குமாரனையே வாசிக்கல. அந்த வசனத்தை வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்ப அந்த வசனம் திருப்பி முடிச்சிருங்க. அந்த வசனத்தை முடிச்சிருங்க. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உற்று நோக்குங்கள். ஆபிரகாம் உற்று நோக்கினான். அங்க ஒரு பலி அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பலி மிருகம் அங்கு இருந்தது. அவன் கண்களை உற்று நோக்கும் பொழுது, நீங்க கண்களை உற்று நோக்கும் பொழுது உங்களுக்காக பலியாக்கப்பட்ட கிறிஸ்து வெளிப்பட போகிறான். வாழ்க்கையில வேத அழகாய் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரனையே என்று பாராமல் நமக்காக தேவன் ஒப்பு கொடுத்ததுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்ப எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவன். நீங்கள் உங்க கண்களை அந்த நேராக அவருக்கு நேராக நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த நாள்ல சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க, எனக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தார். என் கண்களை அங்கே உயர்த்தி பாருங்க. உங்களுடைய கண்களை அந்த இடத்துக்கு நேராக உங்களுக்காக பலியாக்கப்பட்ட சிலுவையை நோக்கி உங்களுடைய கண்கள் உயர்த்தட்டும். இந்த நாளில் நீங்கள் உயர்த்தி பாருங்கள். நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறதை விட்டு விடுங்கள். அன்றைக்கு இந்த ஸ்திரீகள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இந்த கல்லை யார் புரட்டி போட பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கண்களை பார்க்கல. திடீர்னு அவங்க கண்களை ஏறிட்டு பார்த்தாங்க, உயர்த்தி பார்த்தார்களா, அங்கு அவர்களுக்காக அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிட்டாரு. நீங்க உங்க கண்களை ஏறெடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவனுடைய பெரிய மகிமை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். அவர் கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது, அதுல நீங்க இந்த தமிழ் நம்ம வேதாங்கமத்தோட அந்த மொழிபெயர்ப்பு, அந்த பொது மொழிபெயர்ப்புல திரும்ப இடத்துல வாசிங்க. அந்த பொது மொழிபெயர்ப்பை
நிமிர்ந்து பார்த்தார். இயேசு என்ன பண்ணாரா? நிமிர்ந்து பார்த்தார். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் 20வது அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் அவன் பரிசேயர்கள் வருவார்கள், சதிசேயர்கள் வருவார்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டே இருப்பார், பிரசங்கிச்சுட்டே இருப்பார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது 21வது அதிகாரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, இயேசு கண்ணேறிட்டு பார்த்தாராம். அவர் உயர்ந்த எப்படி பார்த்தாராம்? கண்ணேறிட்டு பார்த்தாராம். அவரு அப்படி தூரமா நோக்கி பார்த்தாராம். அப்ப நான் ஒரு சம்பவத்தை நான் விரும்புகிறேன், நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. அவர் ஒரு எதுக்கு அவர் கண்ணேறிட்டு பார்க்க வேண்டும்? அந்த 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஏழை விதவை பாருங்களேன், அங்க ஒரு சம்பவம் நடக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாரு. இவங்க இந்த பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் வந்து காசு காணிக்கை போடுறாங்க. அவங்களுக்கு தனக்கு உண்டானவற்றிலிருந்து அப்படின்லாம் இல்லை, தனக்கு நிறைய இருக்கு. அவர் கர்த்தர் கொடுத்தால் கொடுக்கிறாரோ இல்லை அப்படிலாம் இல்லை, அவன் அப்படியே கொடுக்குறான், வந்து போட்டுட்டு இருக்கிறான். அப்படி காணிக்கப்படுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒருத்தி உள்ள வர்றா, ஒரு மனுஷி உள்ள வருகிறாள். அதை கண்ணேறிட்டு பார்க்கிறார். அந்த சம்பவத்தை தனக்கு உண்டானவற்றிலிருந்து ஒருத்தி கொடுக்க வர்றா. அவருக்கு தெரியுது தனக்கு ஜீவனுக்கு உண்டானவற்றிற்கு, தன் வாழ்க்கைக்கு உண்டானவற்றை வாழ்ந்து அந்த ஜீவனை தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான அந்த பணத்திலிருந்து, அந்த காசிலிருந்து அவர் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக உள்ளே வருகிறதை அவர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில நீங்க நினைக்கலாம், எனக்கு யாருமே என்ன பார்க்கலையே. உங்களை கண்ணேறிட்டு பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் சூழ்நிலையை அறிந்து, அவன் எந்த சூழ்நிலை அந்த அம்மா உள்ள வந்தாங்க, எதற்கு வந்து காணிக்க போட்டாங்கன்னு தெரியாதுங்க. எதற்காக உள்ள வந்து அவங்க காணிக்க போட்டாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் அவள் போடுகிற காணிக்கையை அல்ல, அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்துதான் அவள் பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் பிரசங்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி அங்க டர்ன் பண்ணிட்டாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைப்பட போகிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் கண்ணேறிட்டு பார்க்கிறார். நினைக்கிறேன் அவளை சும்மா தேவனை பார்த்துட்டு அவர் சும்மா அனுப்பியிருக்க மாட்டாரு. அவளை பிளஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செழிப்பை உண்டாக்கி இருக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும். அவள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறி இருக்கலாம். ஒரு வேலை அந்த வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் ஒன்னே ஒன்று நான் நம்புறேன், அவர் கண்ணேறிட்டு பார்த்த உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும். தேவன் அவளை ஆசீர்வதித்திருப்பார். ஏன்னா அவள் அந்த ஜீவனுக்குள்ளாவிட்டு அவள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தாள். இன்னைக்கும் உங்களை கண்ணேறிட்டு பார்க்கிற தேவன், நீங்க அவரை பார்க்கும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் உங்களுடைய கண்களை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. இந்த மாதத்தில் ஒத்தாசை அனுப்புகிற தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரின் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற உறங்கார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கால்கள் தள்ளாடுகிறது இல்லை, உன் கால்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 அதிகாரத்திலே அந்த 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வனாந்தரம் என்ன செய்ய போகிறதா? உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிற வாழ்க்கை செழிக்க போகிறது. நீ கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது, நீ கண்ணேறிட்டு உன்னுடைய கண்களை நீ உயர்த்தி பார்க்கும் பொழுது வனாந்திரங்கள் வனாந்திரமா இருக்கிற வாழ்க்கை. இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்கிறதான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வனாந்திரங்களை கர்த்தர் இன்றைக்கு செழிப்பாக அது மாற்ற போகிறார். அந்த வசனம் திரும்பி வாசிக்கிறாங்க.
வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளினா அது ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒன்றும் பயன்படாது, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு பிரயோஜனமற்ற அந்த இடத்துக்கு பார்த்தா கடுவெளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன செய்யுமா? கழித்து புஷ்பத்தை போல செழிக்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை செழிக்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது வசனம் வாசிங்க. அது எப்படி செழிக்குமா? மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்போடு பாடும். நீங்கள் பாட போகிறீர்கள், நீங்கள் பூரிக்க போகிறீர்கள், நீங்கள் மிகுதியா செழிக்க போகிறீர்கள். நீங்கள் கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறார். திரும்ப சொல்றேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய கண்களை கண்ணேறிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.